Here comes lot number 14, J.V. Shivasraya from 7th A1. J.V. Shivasraya from 7th A1, lot number 14. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். நான் எனது முழு ஆண்டு தேர்வு உணவு நாட்களில் படித்த புத்தகத்தை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் படித்த புத்தகத்தின் பெயர் மதிப்பிற்குரியவர்களுக்கு. இந்த புத்தகத்தை எழுதியவர் K.R. நாகராஜன். இவரை பற்றி சில குறிப்பு. இவர் தமிழ்நாட்டில் உள்ள அவிநாசி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவர் வெண்மை எண்ணங்கள் என்று மாத இதழ்களை 10 ஆண்டுகளாக தொடங்கி வந்துள்ளார். இந்த புத்தகத்திலிருந்து யாரைத்தான் நம்புவது என்ற தலைப்பில் தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். ஒரு நாள் பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது தூரத்து வானில் ஒரு பறவை பறந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணன் அதனை தலையை உயர்த்தி பார்த்தான். அர்ஜுனனுக்கும் காட்டினான். அர்ஜுனா, அது புறாதானே என்று கேட்டான். ஆமாம் கிருஷ்ணா, அது புறாதான் என்றான் அர்ஜுனன். சிறிது நேரம் கழித்து அதை கூர்ந்து பார்த்த கிருஷ்ணன், புறா இவ்வளவு மேலே பறக்காதே, எனக்கு என்னவோ அதை பார்க்கும் பொழுது பறந்து போலே இருக்கிறதே என்றான் கிருஷ்ணன். அடுத்த வினாடியே ஆமாம் ஆமாம் அது பறந்தேதான் என்று தலையாட்டிய சொன்னான் அர்ஜுனன். சிறிது நேரம் கழித்து அது சற்று கீழிறங்கி பறந்தது. இப்போது நன்றாக தெரிந்தது. அர்ஜுனா, எனக்கு என்னவோ இதை பார்க்கும் பொழுது கிளியை போல இருக்கிறதே என்றான் கிருஷ்ணன். அதற்கும் ஆமாம் கிருஷ்ணா, அது கிளியேதான், சந்தேகமே இல்லை என்று சொன்னான் அர்ஜுனன். சிறிது நேரம் கழித்து நன்றாக கீழிறங்கி பறந்தது. அர்ஜுனா, முதலில் சொன்னது எல்லாமே தவறு. இப்போதான் தெளிவாக தெரிகிறது காகம் என்று கண்ணச்சிரிப்புடன் கூறினார் கிருஷ்ணன். ஆமாம் கிருஷ்ணா, தாங்கள் சொல்வதே சரிதான், அது காகமேதான் என்றான் அர்ஜுனன். பகவான் கிருஷ்ணன் கோபித்துக் கொண்டான். அர்ஜுனா, என்னது, நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே, உனக்கு என்ன சுயமாக சிந்திக்கும் திறன் எதுவுமே கிடையாதா என்றான் கிருஷ்ணன். அதற்கு அமைதியாக பதில் சொன்னான் அர்ஜுனன். கிருஷ்ணா, என் கண்ணை விடவும் என் அறிவை விடவும் உன்மேல எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. நீ என்ன சொன்னாலும் அதை தான் நான் நம்புவேன். காகமோ கிளியோ புறாவோ பருந்தோ எதுவாக இருந்தாலும் அதை அதனே போல மாற்றும் திறன் உன்னிடம்தானே இருக்கிறது. கடவுளின் வாக்கை விட வேறு எந்த வாக்கை நம்புவது? இந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்பது போல நண்பர்களோ உறவினர்களோ அமைந்து விட்டால் அந்த வாழ்க்கை என்னது? இப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் அமைவதில்லை. யாரைத்தான் நம்புவது என்பதுதான் இந்த தலைமுறையின் மிகப்பெரிய குழப்பமாகும். எதிரி யார் நண்பர் யார் என்று பிரித்து உணர்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இந்த புத்தகத்திலிருந்து நான் புரிந்து கொள்வது, ஒரு உறவினரோ நண்பரோ அவருடன் பழகி அவரின் செயல்கள் மூலம் அவர்களின் பண்புகளை ஆராய்ந்து அறிய வேண்டும். நம் பகுத்தறியும் திறனை அவர் மீது பயன்படுத்த வேண்டும். அவர்கள் செயல்கள் மூலம் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கலாம், அவருக்கு நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு தெரியும், அவர் செயல்களுக்கும் பண்புகளுக்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு தெரிகிறது என்று கேள்வியை எழுப்பி அதற்கு திருப்தியான விடை கிடைத்த பிறகே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றே நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூலை பற்றி கருத்துக்களை சிறப்பாக எடுத்து கூறிய சிவஸ்ரேயாவுக்கு வாழ்த்துக்கள்.